டேய் இப்படியே ரோட்டில் விட்டுட்டு போக முடியாதுடான்னு செலின் வந்து எழில்கிட்ட சொல்லி வீட்டில் விட வர்றாங்க. அப்போ வந்து பேபி இந்த வீடு எனக்கு பிடிக்கல பேபி, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி செலின்கிட்ட சொல்ல வேகமாக கொண்டு வந்து செலின் வீட்டில் ராதிகா வீட்டில் விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ விடும்போதே செலின்கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, குடிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னதும், நாங்கள் குடிக்க வைக்கல, அவர் தான் ரோட்டில் குடிச்சிட்டு இருந்தார், வந்து விட்டுட்டு போகிறோன்ட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து கோபி வந்து ராதிகாவோட அம்மா கிட்ட ஷூ கம்முன்னு இருக்குமா, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னதும், நாங்கள் பேசினா உங்களுக்கு தலை வலிக்குமா, என்ன உங்களுக்கு கவலை அப்படின்னதும், நான் எப்போ ராதிகாவை செகண்ட் மேரேஜ் பண்ணனோ அப்போ பிடிச்சது எனக்கு கவலை, பயங்கரமாக எனக்கு நிறைய கவலை இருக்குது, அதை விட அவங்க அம்மா வந்து சேர்ந்துச்சு பிசாசு, அதை விட எனக்கு நிறைய கவலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ராதிகாவோட அம்மாவை திட்டுறாங்க. யார்கிட்ட பேசுன்னு தெரிஞ்சு பேசுங்க கோபின்னு ராதிகா கூட சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அந்த அம்மா சேர்ந்ததுனால தான் எங்கள் குடும்பமே இப்படி ஆயிடுச்சு, பண்ணுறதெல்லாம் திமிர்த்தனம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ராதிகா அம்மாக்கிட்டே ராதிகாவை பற்றி கோபி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய ராதிகாவோட அம்மாவை தான் திட்டுறாரு. உடனே ராதிகா அம்மா, எனக்கு இது தேவை தான், உன்னை வந்து சேர்த்து வச்சதுக்கு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்